அவர் விஜயோட கூட்டணி இப்போ போறாரு. பாஜக, அதிமுக கூட்டணிக்கு எதிரா வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பு தகவல்கள்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில 4ஆம் தேதி அவர் வந்து மாநாடு மதுரையில அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். யார்? ஓபிஎஸ். கரெக்ட்டா விஜய் மதுரையில மாநாடு பண்றாரு. ம், 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 ஓபிஎஸும் மதுரைக்கு போறாரு. பாருங்க எல்லாம் ஒண்ணா சேர்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தோம். இந்த ம், நிலையில ம். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி நாங்க வந்து இப்போதைக்கு மாநாடு நடத்தல. போஸ்ட்போன் பண்றோம் அப்படின்னு சொல்ட்டாரு. நீங்க போஸ்ட்போன்னா நீங்க வந்து நடத்த மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. கிட்டத்தட்ட அதிமுகவோட பிஜேபியோட அழுத்தமா கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா பிஜேபி அதிமுகவுக்கு எதிரா ஓபிஎஸ் ஒரு மாரி மூவ் பண்றாரு அப்படிங்கிற கோவத்துல பிஜேபி ஏதாவது பிரஷர் பண்ணுதான்னு தெரியல. பட் இந்த ஒரு ஓபிஎஸ் உடைய இந்த மாநாடு அறிவிப்பு ரத்துங்கிறது வந்து ஒரு கடுமையான அதிருப்திய வந்து கூட இருக்கிற வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் எல்லாத்துக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம்னா, ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். அரசியல்னு பார்த்தீங்கன்னா, நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவு எடுக்கணும். ம். எப்பயுமே ஓபிஎஸ் வந்து வளவளா, குளகுளாம்பாங்கல்ல அந்த மாரியே வாழ்க்கை. ஸோ அதனால தான் அவருடைய டைல்யூட் ஆனதுக்கு காரணமே. தரும யுத்தம்னு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா போய் ஏடிஎம்கேல மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துன்னு வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, துணை முதல்வர் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் விட்டு குடுத்து வந்துட்டார். ஸோ அதனால மீளவே முடியல அவரால.